ஜப்பான்ல தெற்கே ஒரு தீவு இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் உலகத்துல மத்தவங்கள விட ரொம்ப நாள் வாழ்றாங்க. இதுக்கு காரணம் உங்களோட சாப்பாடா, இல்ல அவங்களோட வாழ்க்கை முறையா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஆழமான ரகசியம் இருக்கா? சரி வாங்க, இத பத்தி நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த கேள்வி நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்விதானே. நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன? எப்படி திருப்தியா ஆரோக்கியமா ரொம்ப நாள் வாழ்றது? இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் ஒருவேளை ஒரு சின்ன ஜப்பானிய தீவுல ஒளிஞ்சிருக்கலாம். இந்த நம்பரை பார்த்து என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஜப்பான்ல இருக்கிற ஒகினாவா தீவுல ஒவ்வொரு 1,00,000 பேருக்கும் 100 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் இது. இது உலக சராசரியை விட பல மடங்கு அதிகம். அப்போ அங்க அப்படி என்னதான் ஸ்பெஷல்? வாங்க, இப்போ நாம ஒகினாவால இருக்கிற ஒகிமி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகலாம். வெறும் 3000 பேர் மட்டும் வாழ்ற அந்த சின்ன கிராமம்தான் உலகத்திலேயே மிக நீண்ட ஆயுட்காலம் கொண்ட இடம். அதனாலதான் இத செல்லமா நீண்ட ஆயுளின் கிராமம்னு சொல்றாங்க. அவங்களோட ஆரோக்கியமான உணவு, எப்பவும் வெளியில சுறுசுறுப்பா இருக்கிறது, ஒருத்தருக்கொருத்தர் உதவுறதுன்னு எல்லாமே முக்கியம்தான். ஆனா இந்த மக்கள் இவ்வளவு நீண்ட கால சந்தோஷமா வாழ்றதுக்கு மைய காரணமா இருக்கிறது இந்த ஒரு வார்த்தை தாங்க. அதுதான் இக்கிகாய். சரி, இவ்ளோ சொல்றோமே, அப்படின்னா என்ன இந்த இக்கிகாய்? இக்கிகாய்ங்கிறது சும்மா ஒரு வார்த்தை மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். அது என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வார்த்தையை நாம ரெண்டா பிரிச்சு பார்த்தா அதோட ஆழம் நமக்கு புரியும். இக்கி அப்படின்னா வாழ்க்கை, காய் அப்படின்னா மதிப்பு அல்லது ஒரு பயன். ஆக உங்க வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பை கொடுக்கற, உங்க வாழ்க்கைய பயனுள்ளதா மாத்துற ஒரு விஷயம்தான் இக்கிகாய். இத பத்தி ஒகினாவா மக்கள்கிட்ட கேட்டா அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலயும் நீங்க படுக்கைய விட்டு உற்சாகமா எந்திரிச்சு வரதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அந்த காரணம் தான் உங்க இக்கிகாய். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு. இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுமா? ஜப்பானியர்கள் தங்களுக்கு பிடிச்ச வேலைய அவங்க உடம்ப ஒத்துழைக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வேலை அவங்களோட இக்கிகாயோட சம்பந்தப்பட்டது. ஒரு நோக்கத்தோட எப்பவும் ஆக்டிவா இருக்கிறது தான் அவங்களோட தாரக மந்திரம். இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்க இக்கிகாயை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இது சும்மா ஒரு தத்துவம் மட்டும் இல்ல. இத கண்டுபிடிக்க ஒரு வழியும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். முதல் படி, உங்களுக்குள்ள நீங்களே கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். நேரம் போறதே தெரியாம, காசு வருமா வராதாங்கிற கவலையே இல்லாம எந்த ஒரு விஷயத்த செய்யும்போது நீங்க ரொம்ப சந்தோஷமா உயிர்ப்போட உணர்றீங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். அதுதான் உங்களுடைய ஆர்வம். அடுத்ததா, உங்களோட திறமைகளை பத்தி யோசிங்க. மத்தவங்கள விட நீங்க எந்த விஷயத்த ரொம்ப நல்லா பண்ணுவீங்க? இயற்கையாவே உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கு? இப்போ உங்களோட பார்வைய கொஞ்சம் வெளியில திருப்புங்க. உங்களோட ஆர்வத்தாலையும் திறமையாலையும் இந்த உலகத்துக்கு என்ன நல்லது செய்ய முடியும்? இந்த உலகத்தோட எந்த தேவையோ உங்களால பூர்த்தி செய்ய முடியும்? கடைசியா ஒரு பிராக்டிக்கலான கேள்வி. உங்களோட ஆர்வத்தையும் திறமையையும் பயன்படுத்தி இந்த உலகத்தோட தேவையும் பூர்த்தி செஞ்சு அது மூலமா உங்களால எப்படி வருமானம் சம்பாதிக்க முடியும்? இங்க பாருங்க, இந்த 4 வட்டங்களும் சந்திக்கிற அந்த நடுவுல இருக்கிற புள்ளி தான் உங்க இக்கிகாய். நீங்க விரும்புற ஒரு விஷயம், நீங்க திறமையா செய்யற ஒரு விஷயம், அது இந்த உலகத்துக்கும் தேவைப்படுது, அதுக்காக உங்களுக்கு பணமும் கிடைக்குது. இந்த 4ம் ஒன்னா சேரும்போதுதான் உங்க வாழ்க்கை முழுமையான அர்த்தத்தையும் சந்தோஷத்தையும் அடையும். சரி, இக்கிகாய்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட ஒரு நோக்கம். ஆனா அந்த நோக்கத்தை நம்ம உடம்பும் ஆதரிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் தேவை? வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த ஒப்பீடு ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னோர்களுக்கு ஒரு சிங்கம் துரத்துனா மட்டும்தான் மன அழுத்தம். ஆனா நமக்கும் நாள் முழுக்க போன்லேருந்து வர நோட்டிபிகேஷன் சத்தம் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மன அழுத்தம் வருது. இந்த மாதிரி தொடர்ச்சியா இருக்கிற மன அழுத்தம் நம்ம உடம்பு செல்களை வேகமா வயசாக்க வச்சிருது. இது ஜப்பான்ல ரொம்ப பொதுவா சொல்ற ஒரு பழமொழி. இது உணவுக்கும் நீண்ட ஆயுளுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு பத்தின ஒரு பழங்கால ஞானம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா? ஹராஹச்சிப்பு அப்படிங்கறதோட நடைமுறை விளக்கம் இதுதான். வயிறு முட்டை முட்டை சாப்பிடாம ஒரு 80% நிறைஞ்ச மாதிரி தோணுனதும் சாப்பாட்டை நிறுத்திடணும். இதனால உடம்புக்குள்ள போற கேலரி குறையுது, ஜீரணத்துக்கு தேவைப்படுற சக்தியும் மிச்சமாகுது. இதனால நம்ம உடம்பு செல்கள் வயசாவதும் குறையுது. அது மட்டும் இல்லாம பல சின்ன தட்டுகள்ல சாப்பிடுற பழக்கமும் கம்மியா சாப்பிட்ட உதவும். ரொம்ப நாள் வாழணும்னா ஜிம்முக்கு போய் கடுமையா உடற்பயிற்சி செய்யணும்னு அவசியம் இல்ல. ஆனா எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம். தினமும் ஒரு சின்ன நடைப்பயிற்சி, லிஃப்ட்டுக்கு பதிலா படிக்கட்டுல ஏறுறதுன்னு ஒகினாமி மக்கள் செய்யற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே போதும். ஒரே இடத்துல உட்கார்ந்தே இருக்காம எப்பவும் இயங்கிக்கிட்டே இருக்கிறது தான் இங்க ரகசியம். இது ஒகினாவாவோட இன்னொரு பவர்ஃபுல்லான விஷயம். மொவாய் அப்படின்னா ஒரு நெருங்கிய நண்பர்கள் குழு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உணர்வு ரீதியா
ஏன் சில சமயம் பண ரீதியாகவும் உதவி செஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு வலுவான சமூக பிணைப்பு தனிமையை போக்கி ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்குது. இதுவும் நீண்ட ஆயுளுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து நம்மளோட மைய கருத்தான நோக்கத்துக்கு மறுபடியும் வருவோம். உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை எப்படி கண்டுபிடிச்சு அதன்படி எப்படி வாழ்றது? பாருங்க, இக்கிகாய்ங்கிறது வெறும் ஜப்பானிய கருத்து மட்டும் கிடையாது. இதோட முக்கியத்துவம் உலக அளவில் ஏத்துக்கொள்ளப்பட்டது. உளவியலாளர் விக்டர் பிராங்கிள் நாஜி வதை முகாம்லிருந்து தப்பிச்சு வந்தவர். அவர் உருவாக்கின லோகோதெரபி அப்படிங்கிற உளவியல் முறையும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறத பத்தி தான் பேசுது. இந்த ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோள் எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது. உங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம், அதாவது ஒரு ஏன் இருந்துச்சுன்னா, நீங்க சந்திக்கிற எந்த ஒரு கஷ்டத்தையும், அதாவது எந்த ஒரு எப்படியையும் சமாளிக்கிற வலிமை உங்களுக்கு தானா வந்துரும். ஆஹா, இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. உங்களை ஒவ்வொரு நாள் காலையிலயும் உற்சாகத்தோட எழுந்துக்க வைக்கிற அந்த ஒரு காரணம் என்ன? உங்களோட ஆர்வம், திறமை, இந்த உலகத்தோட தேவை, அப்புறம் அதுக்கான வருமானம், இது எல்லாம் சந்திக்கிற அந்த அழகான புள்ளி எது? உங்க இக்கிகாய் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.